அம்மா கற்பூரம் காட்டுங்க. நீயே காட்டு காட்டு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் டேய் நல்லா இருப்பா, நல்லா இரு. எந்திரிடா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க, நீங்களும் வந்து அவன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அடுத்து அன்னிக்கிட்டியா என்கிட்டியா? ஏய் என்ன என்ன கிண்டலா இருக்க உனக்கு? ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீ? சொன்னாலும் சொல்லாட்டியும் நானும் பெரியவதாமா. அண்ணா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே இருக்கு. இப்பதாண்டா என் மனசு நிறைவா இருக்கு. நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்குள்ள எவ்வளவு அவமானம், எவ்வளவு மன கஷ்டம். இப்ப நினைச்சா கூட என் மனசு தாங்க மாட்டேங்குதுடா. அம்மா அம்மா, என்னம்மா இது? என்னங்க இது? நல்ல நேரத்துல போய் இப்படி கண் கலங்கிக்கிட்டு. தம்பிதான் இப்ப ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாரே. அது மட்டும் இல்ல, மாதவி என்னைய முறைப்படி நிச்சயம் பண்ணி எங்க வீட்டு மருமகளாக்கிட்டாரே. அதனால இனி என்ன காரணம் கொண்டும் தேவகி அம்மா கண் கலங்கவே கூடாது. கண்ணை தொடச்சுக்கோங்க. ஏய் போட்டு என்ன ரெண்டு? இது சங்கடமான கண்ணீர் இல்லடி, சந்தோஷத்துல வர கண்ணீர். புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? அப்புறம் தம்பி, போற வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. எங்க எல்லாருடைய நினைப்பும் உங்களை சுத்தி தான் இருக்கும். சரிங்கத்த. அண்ணா, என்ன லுக்கு? இங்க பாருண்ணா. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கவனி. ஊர்ல இருந்து வரும்போது எனக்கும் கீதாவுக்கும் சல்வார் சுடிதார்லாம் எடுத்துட்டு வரணும். எல்லாம் விதவித டிசைன்ஸ்ல இருக்கணும். ரேட் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல. ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டி, உங்க அண்ணன் என்ன தொழில் விஷயமா வெளியூர் போறான்? அவன் படிப்பு விஷயமா போறான்டி. அம்மா, அண்ணா என்ன சாதாரண படிப்பா படிச்சிருக்காரு? ஐஏஎஸ் படிப்புமா? ஐஏஎஸ்னா சும்மாவா? எல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துட மாட்டாங்க. ஏண்டி உனக்கு இப்படி? இத பாரு, என் பிள்ளை இப்பவே லஞ்சம் வாங்க சொல்றியா? என் பையன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுடி. என் பிள்ளைய நீ கெடுத்துறாதம்மா. அண்ணா, அம்மா பேச்சு கேட்காதீங்க. உழைக்கிற வழியை பாருங்க. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாடி? பெருசா அவனுக்கு போய் அறிவுரை எல்லாம் சொல்லிக்கிட்ட. என்னடா மாதவி,
அப்படியே அசந்து போய் நிக்கிற? மனோ கிட்ட பேச விடாம நாங்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கோமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கலகலப்பா நம்ம குடும்பம் இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, இருந்தாலும் என் புள்ள உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. தெரியும்டா, போய் பேசிட்டு வா. உன் மனசு எனக்கு புரியாதா? போய் பேசு போ. வெக்கத்தை பாரு, போ. போமா. அம்மா கிட்ட அப்படி சொல்லி சமாளிச்சாலும் மனசு பூரா உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும் போல இருந்துச்சு மாதவி. தினமும் நம்ம பேசிருக்கோம், பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு என்னவோ உன்னை விட்டு ரொம்ப நாள் பிரிய போற மாதிரியும், அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு, பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது மாதவி. மாதவி, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? நிஜமா மாதவி. உன்னை மனைவியை அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச மாதவி மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளான்னு சந்தேகம்தான். காதலிக்கிறத தாண்டி எனக்கு எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்க. ஒரு தெய்வம் வரம் தந்த மாதிரி ஐஏஎஸ்ங்கிற என்னோட கனவை நிஜமாக்குன. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாதவி. கைமாறி எதிர்பார்த்து நான் எதுவுமே பண்ணல மனோ. ஒருவேளை நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. இப்ப தெய்வம் தந்த வரம் மாதிரின்னு சொன்னீங்களே, அந்த வரத்தை வாங்குறத விட அதை நல்லபடியா காப்பாத்துறதுதான் பெரிய விஷயம். அத மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு ஆதரவா யாருமே இல்லைனாலும், ஏன் நானே உங்க கூட இல்லாம போனாலும். ஏன் இப்படி பேசுற? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? இந்த பார், நீ எப்போ என் கூட தான் இருக்கணும். இல்ல மனோ, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சு கூட சொல்லாத. இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். லஞ்சம் வாங்கினாதான் பொழைக்க தெரிஞ்சவன், நேர்மையா இருக்கிறவன் ஏமாளின்னு இந்த சமூகத்துல எழுதப்படாத சட்டம் இருக்கு. மக்கள் கிட்ட நேர்மையானவர்னு ஒருத்தர் காமிச்சா அவரை காமெடி மேனா தான் பாக்குறாங்க. அதனால நீங்க எந்த லட்சியத்துக்காக ஐஏஎஸ் படிச்சீங்களோ அதுல இருந்து நீங்க எப்பவுமே பாதம் மாறக்கூடாது. இதான் என்னோட ஆசை. கண்டிப்பா மாதவி. இத பாரு, உன்னால எனக்கு கிடைச்ச ஐஏஎஸ்ங்கிற வரத்தை கடைசி வரைக்கும் எந்த கஷ்டத்திலையும் நான் காப்பாத்துவேன். தேங்க்யூ மனு. சரி, கிளம்பலாமா? மாதவி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மாதவி. நானும் தான். நீயும் என் கூட பெங்களூர் வந்துறியா? என்னது? நானும் உங்க கூட பெங்களூர் வரதா? ஆமா. நீங்க போறது 2 நாள் கேம்ப். இதுல செல் வச்சுக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, பேப்பர் படிக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உங்களுக்கு. இந்த லட்சணத்துல நானும் உங்க கூட வரணுமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தமிழ்நாட்டு பொண்ணு. என்னதான் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையோட வெளியில வரக்கூடாது. நம்ம கலாச்சாரம் அது. அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் திரும்பி வந்ததும் முதல் வேலையா உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை ஹனிமூன் கூட்டு போயிடுறேன். அப்போ உன்னால முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல? பார்க்கலாம். என்ன பார்க்கலாமா? ஹலோ, என்ன? ஓகே ஓகே சார், கண்டிப்பா வரேன். That's good. அப்புறம் உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க.
நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. போங்க போங்க. நீ வா. முதல்ல நீங்க போங்க, நான் வரேன். மாதவி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இன்டர்வியூல பாஸ் ஆன மனோகர் இப்ப ட்ரைனிங் கிளம்பிட்டானே. மாதவி தான் வழி அனுப்பிச்சு வச்சாங்கண்ணே. அதை பார்த்துட்டு தான் வேகமா வரேண்ணே. இப்ப என்னென்ன பண்றது? எங்க 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 தப்பு பண்ணும்? ஆரம்பத்திலேயே மாதவியை வழுக்கி கொண்டு வராதிருந்தது தப்பா, இல்ல அந்த மனோகரனை வளர விட்டது தப்பா? டேய் டேய் டேய், எங்க தப்பு நடந்துச்சு? எங்க தப்பு நடந்துச்சு? என்ன சும்மா இருக்க? நான் என்ன தப்பு பண்ண? என்ன அடிக்கிறீங்க? நீதாண்டா தப்பு பண்ணது. ஒழுங்கா அந்த கஞ்சா பார்சலை கொண்டு போய் மனோகர் வீட்டுல வச்சிருந்தா இந்நேரம் அந்த பயல் ஜெயில இருந்திருப்பா. எவனையோ போய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி பிளானே கெட்டு குட்டிச்சோறாகிட்டியடா. இதுல 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 விசுவாசம் பண்ண வேலைக்காரனை வெட்டி பந்த வேற இல்ல, அது வேற. போ 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 போ, போய் சரக்கு வாங்கிட்டு வா. போ. சொன்ன கேட்க மாட்டியா? உன்னை பார்த்தாலே கோபம் கோபம் வருது. போடா, போ போ போ. சரிண்ணே. என்னடா சாரி? என்னடா அது? யாரு அது? இவன் தானே, இவன் தானே. உங்க பிளான் எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சவர் ஆக்குனது இவன் தானே. என்ன அடிச்சீங்களா? இப்ப இவன் அடிங்கண்ணே, அடிங்கண்ணே. யாரடா அது? ஏன்னு யோசிக்கிறீங்க? கஞ்சா பாசல கொண்டு போகும்போது பூனை மாதிரி என் பைக்ல குறுக்க விழுந்து எல்லா காரியத்தையும் கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டானே இவன். நீங்க எல்லாம் யாரு? என்னது? நான் எங்க இருக்கேன்? ஏண்டா என்ன அடிக்கிற? யாருடா நீ? காரணம் கேக்குறியா? அன்னைக்கு ஏன்டா என் பைக்ல வந்து மோதன? நீ மட்டும் மோதாம இருந்திருந்தா நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன்ல. ஏன்டா மோதுற? ஏன்டா என்கிட்ட கேக்குற? போய் அந்த மனோகரன்ட்ட கேளு. அவன் தாண்டா என்ன விரட்டிட்டு வந்தான். அதனால தாண்டா உன் பைக்ல விழுந்தேன். இல்லைன்னா உன் பைக்ல விழுந்து என்ன தர எடுத்தா? அந்த மனோகரனை அடிக்காம என்ன போய் அடிக்கிற? அந்த மனோகரன் உன்னை துரத்துட்டு வந்தானா? எந்த மனோகரன் சொல்ற? அதான் என்கிட்ட படுக்காம டிமிக்கி கொடுத்தால கீதா, அவளோட ஐஏஎஸ் அண்ணன் மனோகரன். அவன் தான் என்ன துரத்தணும்.
இந்த மனோகர் வீட்டுல இருந்த ஓடி வந்த? ஆமா, அந்த கீதா சத்தம் போட்டு அவங்க அண்ணன் மனோகரனை கூப்பிட்டுட்டா. இல்லைன்னா இந்நேரம் என் ஆசையை தீர்த்திருப்பேன். விட மாட்டேன்டி. ஏய் கீதா, உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன்டி. இது இவன் மேல சத்தியம். இவனை நம்ம கஸ்டடியில வை. என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இவன் தான் நம்ம துருப்பு சீட்டை. சரிண்ணே. ஏய் வாடா. ஏய் சொன்னேன்ல, என் மேல இருக்கிற கோபத்தை இவன் மேல காட்டாத. இவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, கூட்டிட்டு போ. ஏய் இழுகாதடா, இப்பதானே சொன்னாரு. பத்திரமா. உன் மனசுல இருக்கிறது பொறாமையா இல்ல கோபமா எனக்கு தெரியல. ஆனா என் தங்கச்சி மாப்பிள்ள கலெக்டருங்கிறதுல அது எந்த